பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் உற்சாகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், நீங்கள் மிகவும் கம்பீரமாய் இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இதோடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களோடு கூட பேச போகிறது. எப்படி பாடுகளோடு, பயங்கரமான போராட்டத்தோடு நம்ம ஆண்டவரே அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று யோசித்துட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அது செய்கிறதா இருக்கிறது. எனவே ஆவலாய் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்களா? வந்த இடம் நல்லது. வந்த இடம் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். வந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அது கொடுக்க போகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலத்தில் பாட அனுபவித்த உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் பாடுபட்ட உங்களை பார்த்து அந்த கிருபை பொருந்தின தேவன் சொல்கிறார், உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அவர் பலப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், வியாக்குலங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தலை குனிவுகள், ஒன்றுமில்லாத நிலைமைகள், மிகவும் கண்ணீர் வடிக்கிற காரியங்களுக்குள்ள நீங்கள் முகம் கொடுத்து ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி அவர் அங்கே சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடுபட்ட உங்களை நான் சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், நான் உங்களை பலப்படுத்த போகிறேன். நன்மைக்கு ஏதுவான காரியங்களிலே நான் உங்களை நடத்த போகிறேன். மேன்மையான காரியங்களை பார்க்கும்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். எந்த தோல்வியோடு மனம் துவண்டு போய் இருக்கிறீங்க? படிப்பில் தோல்வி அடைஞ்சு போயிட்டீங்களா? அடுத்த கட்டம் முன்னேற முடியாம, ஐயோ என் வாழ்க்கை எதற்கு, நான் சாகலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். தொழிலிலே நஷ்டத்தோடும் கஷ்டத்தோடும் மிகவும் ஏமாற்றத்தோடும் காணப்படுறீங்களா? இந்த நாளிலே தேவன் அந்த கஷ்டம், நஷ்டம், தோல்விகளை எல்லாம், இங்கே நஷ்டங்கள் எல்லாம், இழப்புகளை எல்லாம் மறுபடி தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கத்தக்கதாய் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த நிலையிலே இருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு பேதுருவை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் மிகவும் ஒரு கொடூரமான நிலைக்குள் முகம் கொடுத்தார். அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் பயணித்த படகு அமுழத்தக்கதாய் மிகவும் கொடிய புயலுக்கும் கோர காற்றுக்கும் பயங்கரமான வெள்ளத்திற்கும் முகம் கொடுத்தது. அந்த படகு அது தண்ணீருக்குள் அமிழ்ந்து போகிறது என்கிற ஒரு பயங்கர கட்டத்திலே ஆண்டவரை நோக்கி அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வதற்காய் கடலிலே நடந்து வந்தார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பேதுரு ஆண்டவரை பார்த்து நடந்த பொழுது அவர் கேட்டார், ஆண்டவரே நீங்கள் ஆனால் நான் உங்களிடத்தில் நடந்து வரட்டுக்கும். அப்படி கேட்ட பொழுது இந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அவரை சார்ந்து கொண்டு, அவரை பார்த்து கொண்டு, அவரை நோக்கி நடக்கிற பொழுது அவருடைய நடை வெற்றி உள்ளதாய் இருந்தது. அவருடைய நடையிலே தடுமாற்றம் இல்லை, அவருடைய நடையிலே தோல்வி இல்லை, அவருடைய நடையிலே சறுகல்கள் இல்லை. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து நடந்ததினால் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை விசுவாசித்துக் கொண்டு நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பல இடரல்கள், பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள், சோர்வுகள் அது சம்பவித்திருக்கலாம். ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் மனம் உடைந்தவர்களாய், ஆண்டவரே உங்களை பார்க்க முடியாதபடி நான் அமிழ்ந்து போய்விடுவேனோ என்ற ஒரு பயம், கடன் தொல்லையினால் அமிழ்ந்து போய்விடுவேன், கஷ்டத்தினால் அமிழ்ந்து போய்விடுவேன், தனிமையின் போராட்டத்தினால் நான் சோர்ந்து போய்விடுவேன் என்று சொல்லி அதைரியப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கும் அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் அங்கே பேதுருவை கை தூக்கி எடுத்து கடலில் நடக்க வைத்த கருணை கடல், அந்த காருண்ய தீபம், அந்த மகிமையின் சிகரம் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறார். நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கென்று ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ணுவதற்கு இந்த காலையில் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். நீங்கள் எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ,
எந்த நிலையில் அங்கே அலங்கோலமாக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் தேவன் உங்களை உயர்த்தி மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவரை சார்ந்து கொண்டு, அவரை பார்த்து, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு அவரை சார்ந்து கொண்டு நடக்கிற பொழுது தேவன் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அப்பாவை விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே உம்மை நம்பி உங்களை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தேவைகளோடு, போராட்டங்களோடு, குழப்பங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக தேவன் கனம் பண்ணி காத்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.